ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஃபுட் ட்ரையல் சேனல். நம்ம அந்த வீடியோவில் வந்து இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 100 கிராம் பச்சை கடலை பருப்பு எடுத்திருக்கேன், 100 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், 5-6 பல் வந்து பூண்டு, உரிக்காத பூண்டு, 2 வரமிளகா, காஞ்ச மிளகா 2 வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், சின்ன சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, வெள்ளை எள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையானது 2 கொத்து பச்சை கருவேப்பிலை எடுத்திருக்கோம். நமக்கு தேவையான பொருள்லாம் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் நம்ம வானலை வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை கடலை பருப்பை போட்டு வறுக்கணும். பொன்னிறமாக வர அளவு நல்லா அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி வறுக்கணும். அதை கைவிடாமல் கிண்டுங்க. நல்லா பொன்னிறமாக வறுந்து வரணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக வச்சு நீங்கள் பண்ணாலும் எல்லா பருப்பும் ஒரே மாதிரி வறுத்துருக்கணும். ஒரே மாதிரி இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு பொன்னிறமாக வறுத்தாச்சுன்னா நம்ம அதை எடுத்து வச்சுருக்க உளுந்து சேர்த்து வறுக்கணும். நமக்கு முன்னாடியே விட்ட அந்த எண்ணெய் போதும், 1 ஸ்பூன் எண்ணெய் அதிலே போதும். அதிலே இந்த உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கணும். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். கைவிடாமல் கிண்டினா தான் கருகாமல் உங்களுக்கு வரும். இந்த அளவு பொன்னிறமாக வறுத்ததும் அதை எடுத்துகிட்டு அப்புறம் எடுத்து வச்சுருக்க வெள்ளை எள் அதை வறுத்து எடுக்கணும். அது லேசாக எண்ணெயில் பொரிஞ்சாவே நமக்கு போதுமானது. இதெல்லாம் நீங்கள் எப்படி வறுத்தது தெரியலன்னா கொஞ்சம் லைட்டாக ஷேடோவாக கலர் சேஞ்ச் ஆகும், அப்போ எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பூண்டு, வரமிளகாய், வச்சுருக்க கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கணும். இதை நீங்கள் வந்து வறுக்கும் போதே நமக்கு அந்த ஸ்மெல் வரும், சேஞ்ச் ஆகிற ஸ்மெல்லு. கருவேப்பிலை வந்து இப்போ வதங்கின ஸ்மெல்லு அது வந்து நல்லா காஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ அந்த பதத்தில் பார்த்து எடுத்துக்கணும். அடுத்து மிளகு, சீரகம். இது வந்து அந்த மிளகு வந்து பொரியும், சீரகம் வந்து அந்த ஸ்மெல் வரும், நல்லா வாசனை வரும், சீரகத்தோட வாசனை. அப்போ வரும்போது நீங்கள் போதுமானது, ரொம்ப கருகடிக்காமல் அதை எடுத்துடணும். இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு, கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இல்லை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சதும் 1 ஸ்பூனு உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்து மறுபடியும் அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். ரவை சைஸுக்கு இருக்கணும். நம்ம அரைக்கிற பொடி வந்து ரவை சைஸில் இருந்தாவே போதுமானது. நமக்கு இட்லி பொடி வந்து ரெடி. நம்ம இட்லி பொடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.